வாழ்க்கையில ரூட் மாறி போயிருக்கீங்களா? வேலைக்கு போகும்போது எங்கேயாவது போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு சர்டன் ரூட்ல நம்ம ஃபிக்ஸ் ஆயிருப்போம். அந்த ரூட்லேயே தான் டெய்லி போவோம். சடனாக அந்த ரூட்ல வந்து இஃப் தேர்ஸ் அ டேக் டைவர்ஷன் போர்டு, இப்படி போகக்கூடாது, அப்படி ரைட்ல போ, லெஃப்ட்ல போனால் நம்மளுக்கு அந்த போர்டை பார்த்தே நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை ரூட், நார்மல் ரூட்டை மாற்றணும். அதை விட இஃப் தேர் இஸ் அ காப், ஒரு போலீஸ்மேன் அங்கே நின்று இப்படி போங்க அப்படி போங்கன்னா அவர் யார் பத்த புள்ளி, ஆனால் அவர்கிட்ட சண்டை போடணும். நான் இந்த ரூட்டில் தான் டெய்லி போவேன், நீங்கள் யார் சொல்கிறது? அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப தைரியம் வந்துச்சு. ஃபோன் வந்ததுலேருந்து எந்த போலீஸ்காரங்கிட்ட வேணால் சண்டை போடுவாங்க. அவர்கிட்ட சண்டை போட்டு நான் பார் வீடியோ வச்சுருக்கிறோம். அவர் டியூட்டி, அவர் நம்மள வேற ரூட் போக சொல்றாரு. ஆனாலும் நம்மளுக்கு ரூட் நம்ம எடுக்க சொன்னா we are very upset with the change in the route. ஆனா quite often what I've realized in my life na, சில என் ரெகுலர் ரூட்ல இருந்து சில ரூட்டுகளை மாறி போகும்போது எனக்கு பிடிக்கலனாலும் அந்த ரூட், அந்த ரோட்ஸ் ஆர் பெட்டர், there are less potholes, the scenery is better. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் போற ரெகுலர் ரூட்டோட இந்த ரூட் என்ன சீக்கிரமாவே கொண்டு போய் சேர்க்கிறது. நான் பார்த்த வழியை விட சில நேரத்துல மாற்றங்களை கொண்டு வர வழி மேலாக இருக்குது. இது வழிக்கு மட்டும் இல்ல. Today the Lord is telling you there could be a job change which you don't like, there could be a career change or a place change or certain people in your life will change. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே நம் நல்லதுக்காக கர்த்தர் கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya.